சதுரங்க எலெக்ஷன் இந்த வாட்டி ட்ரையாங்கிள் எலெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குது. நீயா நானா, நீயா நானா, நடுவுல நானான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எலெக்ஷன் பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்குது. இது மாதிரி ஒரு எலெக்ஷனை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல வேணா இது மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னு சில பேர் பேசுறாங்க. பட் இந்த வாட்டி வந்து எல்லாருமே வந்து எப்பமே நாள் வரும், எப்பமே நாள் வரும்னு தூங்காம, பல்லு விலகாம, குளிக்காம, ஒண்ணுமே செய்யாம சில பேர் வந்து உட்காந்த இடத்துலயே எப்பமே நாள் வரும்னு காலண்டரை பார்த்துட்டு இருக்கு. 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் புது புது வீடியோவா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏடிஎம்கே இந்த பர்சன்டேஜ், டிஎம்கே இந்த பர்சன்டேஜ், டிவிகா இந்த பர்சன்டேஜ், இப்போதைக்கு டிவிகா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நோ அது ஒரு ஃபேக் நியூஸு, டிஎம்கே தான் ஃபர்ஸ்டில் இருக்குன்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு வராங்க. பட் எனக்கு என்னவோ நான் நினைக்கிறது நம்ம விஜய் அவர்கள் டிவிகா ஜெயிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரும் அதான் நினைக்கிறாங்க, மாற்றத்தை கொண்டு வரணும்னு. அவர் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறைய பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் அமைச்சு பேசலை. அவரு பொதுக்கூட்டம் இது வரைக்கும் வந்து ஒரு 15 தான்னு சொல்றாங்க. அந்த 15க்கே இவ்ளோ கூட்டம் கூடியிருக்குது. இவ்ளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் அவரு மத்தவங்க மாதிரி நெறைய பொதுக்கூட்டம் அமைச்சிருந்தா எப்படி இருக்கும்னு நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நாளும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஹவர்ஸும் அவர் வந்து வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. விஜய் அவர்களுடைய சேலரி ஒரு படத்துக்கு 250 crore மேல. அதெல்லாம் விட்டுட்டு அடிக்கிற சித்திர வெயில்ல வந்து மக்களுக்காகவே பாடுபடணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு ஒரு மனுஷன் இவ்வளோ அளவுக்கு பல அசிங்கத்தை மீட் பண்ணி, அவருக்கு சொல்லாத நேம் கிடையாது. அவருக்கு எவ்வளோ எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை வீடியோ யூடியூப்ல அவர் ஃபேமிலி பத்தி, அவரை பத்தி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்தாலும் அவர் கண்டினியூவா நான் மக்களுக்காகவே வந்திருக்கிறேன், மக்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறேன், நல்லது செய்ய போறேனே வந்திருக்கிறாரு.